தமிழக வெற்றி கழகத்தோட கொடி இன்னைக்கு வெளியாயிருக்கு. அந்த கொடியில பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு வட்டம், அந்த வட்டத்துக்குள்ள ஒரு பிங்க் கலர்ல ஒரு பூ இருக்கு. வெற்றியை குறிக்கும் விதமா அது வாகை மலர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா வாகை மலர் வந்து வெள்ளை இல்ல வெளிர் மஞ்சள் நிறத்துல தான் இருக்கும். ஆம், அப்போ அது வாகை மலர் இல்லை அப்படின்னா இந்த பிங்க் ஃப்ளவர் என்னது? நம்ம அஹ், நம்ம ரோட் சைடில் ரெண்டு சைட்லையும் அவென்யூ ட்ரீஸாக பார்க்கக்கூடிய தூங்கு மூஞ்சி மரம், ரெயின் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம், மங்கி பாட் ட்ரீ. அந்த அந்த மரத்தோட மலர் தான் அது. அதோட மலர், அதோட இலைகள் எல்லாமே வந்து வாகை மாதிரி இருக்கும். மலர் மட்டும் அதோட நிறம் வந்து பிங்காக இருக்கும். வாகை இது வந்து வெளிர் மஞ்சள் நிறமா இல்லை வெள்ளையாக இருக்கும். இது நிறைய கன்ஃபியூஷன் வர்றதுக்கான காரணம் இருக்கு. ஏன்னா இலைகள் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். ஸ்பீஷீஸ் சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா ஆல்பீசியா லெபெக், அதுதான் வந்து நம்ம வாகை மரத்தோட சயின்டிஃபிக் நேம். ரெயின் ட்ரீயோடது பார்த்தீங்கன்னா சாமானியே சமான். ஸோ நம்ம ஸ்பீஷீஸ்னு சொல்லுவோம், ஜீனஸ்னு சொல்லுவோம், இனம் பேரினம். இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு மரத்துக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒரே ஃபேமிலி, ஆனால் ஒரே குடும்பம், ஆனால் அதோட இனம் பேரினம் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இந்த தூங்குமூஞ்சி மரம் வந்து நம்ம நாட்டு மரம் கிடையாது. இது வந்து மெக்சிகோ, சவுத் அமெரிக்கா அந்த இடங்கள்ல இருந்த மரம். அதுதான் இந்த மரத்தோட பூர்வீகம். அங்கேருந்து நம்ம ஆங்கிலேயர்களால் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்ட மரம். இப்போ நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே கடந்த ஒரு 200 வருஷமாக நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே நடுறதால அதை ரொம்ப காமனாக நம்ம வந்து பார்க்க முடியுது. அண்ட் நம்ம நாட்டு மரமான வாகை, அந்த வெற்றி வாகை, நம்ம தமிழர் கலாச்சாரத்தோட ஒன்றி போன நம்ம சங்க இலக்கியத்திலலாம் இருக்கிற வாகை வந்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிதாயிடுச்சு. இப்போ இந்த வெற்றி வாகை ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இலக்கியங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மன்னர்கள் வந்து போர்ல வெற்றி கிடைச்ச பிறகு அந்த வாகை மலரை சூடுவாங்க அப்படின்னு. இப்போ நீங்க பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படம் பார்த்தீங்கன்னா அதுல முதல்ல வர அந்த ராஷ்டிரகூட போர், அதுல வந்து வந்தியத்தேவன் அண்ட் நம்ம ஆதித்த கரிகாலன் அவங்க வந்து ராஷ்டிரகூடர்களை வந்து தோற்கடிச்ச பிறகு நம்ம வந்தியத்தேவன் கார்த்தி வந்து காதில் வச்சிருப்பாரு. அதை சொல்லவும் சொல்லுவாரு, மலர் வாகை மலர் அப்படின்னு சொல்லுவாரு. அது பார்த்தீங்கன்னா அந்த வெளிர் மஞ்சள் நிரப்பு அதுதான் அவர் காதில் இருக்கும். ஸோ அந்த மலர் தான் வந்து இந்த கொடியில இருந்திருக்கணும், வெற்றியை சிக்னிஃபை பண்ணும் அப்படின்னு சொன்னான். ஸோ இது சம்டைம்ஸ் கூகுள் பண்ணும்போதும் கூகுள் இமேஜஸ்லையும் இது தப்பா இந்த மலர் முதல்ல வர்றதால ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கலாம். இந்த தவறை உணர்ந்து கொடியில அந்த மாற்றம் கொண்டு வருவாங்கன்னு நம்புவோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.